ஹாய் ஹலோ மக்களே, இன்றைக்கி ஒரு ஃபேமிலி ட்ரிப் பார்த்துடலாமாங்க? எங்கே கிளம்பிட்டோன்னு பார்க்குறீங்களா? வேறு எங்கேயும் இல்லைங்க. ஆடி மாதம் பிறந்துருச்சுல, குலதெய்வ கோயிலுக்கு தான் குடும்பமாக கிளம்பிட்டோம். ஏன்னா குலதெய்வ கோயிலுக்கு அங்காளி பங்காளி எல்லோரும் ஒன்றா சேர்ந்து போகணுன்னு தானே சொல்லுவாங்க. அதனால் இதில் வந்து 2 ஜென்ரேஷன்ஸை சேர்த்து கூட்டிகிட்டு போகிறோம். யார் யாருன்னு பார்க்குறீங்களா? ஒன்று என் புருஷன், என் கொழுந்தனார், இன்னொன்று நாங்கள் பெற்ற பசங்க. எல்லோரும் அங்காளி பங்காளி தானே வருவாங்க. அதனால் இயர்லி ஒன்ஸ் எப்போதும் நாங்கள் போவோம். இந்த தடவை வந்து ஆடி மாதம் போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வருவோம் அப்படின்னு கிளம்பிட்டோம். அப்படியே வந்து நம்ம இருக்கிற தியாகராஜரை மறந்துடக்கூடாதுல்ல. அதனால் அங்கேயும் அப்படியே ஒரு கோபுர தரிசனத்தை போட்டுட்டு ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. இன்றைக்கி தம்பிக்கு ஒரு செஸ் டோர்னமெண்ட்டும் இருக்குது. அதனால் அவனையும் அங்கே ட்ராப் பண்ணிவிட்டு அப்படியே வந்து எங்கெங்கே போகிறோம் என்னென்ன பண்ணுறோன்னு ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வந்து ஒரு டிவைன் ட்ரிப்பாக தான் இருக்க போகுது. கோயிலுக்கு போகிறதுக்குள்ளே பெரிய பாப்பாவுக்கு செம வாமிட்டு, தெரியாமல் பாலை கொடுத்துட்டான் அவளுக்கு. அதனால் புள்ள பாவம் வாமிட் எடுத்துக்கிட்டே வந்தா. அப்புறம் ஒரு வழியாக கோயிலுக்கு வந்துட்டோங்க. நாங்கள் போன நேரம் கோயிலில் கூட்டமே இல்லை. அது வரைக்கும் சந்தோஷம்னு நினச்சிக்கிட்டு, ஏன்னா தம்பியை இன்னும் நாங்கள் 20 மினிட்ஸில் கொண்டு போய் அங்கே ட்ராப் பண்ணணும். கடன்னு எல்லோரும் கோயிலுள்ள போய் ஒரு அர்ச்சனையை பண்ணிவிட்டு அங்கேயே வந்து சாப்பாடும் எடுத்துகிட்டு போயிட்டோம். அதனால் கோயிலே உட்காந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அங்கேருந்து கிளம்புனோம். மேடம் பார்த்திங்களா ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க. இப்போயும் வரும்போதும் வாமிட் எடுத்துக்கிட்டே தான் வந்தாங்க. ஆள் ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க. அப்புறம் எல்லோரும் உள்ளே போயிட்டு ஃப்ரீயாக இருக்குங்க. எப்போ இங்கே வந்தாலும் எங்கள் கோவில் வந்து காமாட்சி அம்மன் சந்திரசேகரபுரம்னு ஒரு ஏரியா, வலங்கமான் பக்கத்தில். அங்கே தான் இங்கே ரொம்ப வந்து ப்ளசண்ட்டாக இருக்கும். நல்லா வந்து வயல் சுற்றி வயல்வெளி தான் இருக்கும். பார்க்குறதுக்கே ஆசையாக இருக்கும். நாங்கள் ஸ்டார்டிங் கல்யாணம் ஆன புதுசில் ரொம்ப சின்னதாக இருந்தது. இப்போ நல்லா டெவலப் பண்ணி சூப்பராக இருக்குது கோவில். எந்த ஃபங்க்ஷன்னாலும் பசங்க காது குத்து, மொட்டை அடிக்கிறது, ஃபர்ஸ்ட்டு மொட்டை அடிக்கிறது எல்லாமே வந்து இங்கே தான். இந்த பிள்ளைங்களெல்லாம் இப்போ தான் கூட்டிகிட்டு வந்து இங்கே மொட்டை போட்ட மாதிரி இருக்குது. என் பையனுக்கே 13 வயசு ஆகிடுச்சி. அதுக்கப்புறம் மேடம் 1 2 3 4ன்னு 4 பேருக்கு செஞ்சிட்டோம். ஆனால் வந்து நாள் போனதே தெரியல. இவங்க தான் வந்து எங்கள் குலதெய்வம் காமாட்சி அம்மன். இங்கே அர்ச்சனையெல்லாம் முடிச்சுட்டு வெளியில் காளியம்மன் பேச்சியம்மன்லாம் இருக்காங்க. அங்கே சாமி கும்பிட்டுட்டு இந்த 3 பேரையும் இப்போ தான் 30 நாள் குழந்தையாக இங்கே தூக்கிட்டு வந்த மாதிரி இருக்குங்க. நாள் ஓடினதே தெரியல. குலதெய்வ வழிபாடு எதுக்கு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்கன்னா, கண்டிப்பாக குடும்ப ஒற்றுமைக்காக தாங்க சொல்லியிருக்காங்க. நமக்கு எவ்வளோ தான் பிரச்சனை, மனக்கசப்பு, சண்டைகள் இருந்தாலும் வருஷத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி எல்லோரும் ஒன்றா வரும்போது எல்லாத்தையும் மறந்துட்டு சந்தோஷமாக மறுபடியும் ஒன்றா ஆகிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக தாங்க சொல்லியிருப்பாங்க. நாங்கள் வந்து எப்போயுமே வருஷம் இதை மட்டும் ஃபாலோ பண்ணுவோம். எங்கே போனாலும் ஒன்றா போயிடுவோம். குலதெய்வ கோயிலுக்கு கண்டிப்பாக வந்து இயர்லி ஒன்ஸ் விசிட் போட்டுருவோம். சாருக்கு செஸ்ஸுக்கு டைம் ஆகிடுச்சு. அதனால் வந்து உடனே அங்கேருந்து கிளம்பிட்டோம். போகிற ஏரியா ஃபுல்லாகவே வந்து கேரளா மாதிரி இருந்ததுங்க. ஒரே க்ரீனிஷாக தான் இருந்தது. செம சூப்பராக இருந்தது. டைமுக்கு போயிடணுன்னு சீக்கிரமாக வேற போனோம். ஆனால் ரீச் ஆகிட்டோம் டைமுக்கு. நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம் நாங்கள் தான் இந்த மாதிரி மெனக்கெட்டு கூட்டிகிட்டு வரோம் அப்படின்னு. அங்கே போய் பார்த்தா அரியலூர், கடலூர் அப்படி எல்லா ஊர்லேருந்தும் வந்தாங்க. லேட் ஆயிடுச்சுன்னு நினச்சோம். ஆனால் வந்து டைமுக்கு போயிட்டோம். சார் வந்து இன்றைக்கி கொஞ்சம் வெக்ஸ் ஆகிட்டார். ஏன்னா 6 ரவுண்டுக்கு வந்து 2.5 தான் வந்து பாயிண்ட் வந்துருந்துச்சு. அதனால் கொஞ்சம் வெக்ஸ் ஆகிட்டார். சரி சாம்பார் சாதத்தை சாப்பிட்டு மனசை தேத்திக்கப்பா அப்படின்னு சொல்லி ஒரு வழியாக சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோங்க.